அவன் முதற்றே உலகு. அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மற்றும் ஒரு திங்கட்கிழமை இரவு பொழுது. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் மழை ஆரம்பித்திருக்கிறது. இந்த மழை நாளை மாலை வரை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை தொடரும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் Ariaran அவர்கள். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள், தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே கனடாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் சிலி நாட்டின் ஜனாதிபதி. அவர் 2-3 நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கின்றார். இது தொடர்பாக பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியிலே கடந்த வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி லண்டனிலே ஒரு அதிர்ச்சி சம்பவம் இடம்பெற்றிருந்தது. லண்டனிலே வாகனத்தால் மோதப்பட்ட முஸ்லீம் குடும்பத்தினர் அப்சால் குடும்பத்தின் 1வது ஆண்டு நினைவு தினம் என்றாகும். ஆகவே இது குறித்து பார்க்க போகின்றோம். இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் NDPயின் கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம், தேர்தலுக்கு முன்பாக இந்த 5G உபயோகிப்பது தொடர்பாகவும் இந்த ஹுவாவை நிறுவனத்தின் மீதான தடை தொடர்பாக இது குறித்து பல கேள்விகளை இன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. அதுக்கு அவர் வழங்கிய பதில்களை பார்க்க போகின்றோம். இவை தவிர வளமையான நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் நிறைவாக இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகள், தகவல்கள். அந்த வகையில் இன்று ஒட்டவாவிலே சிலி நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கனடாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் அவர்கள் கனடாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இவர் இன்று ஒட்டவாவிலே 2-3 நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். குறிப்பாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை சந்தித்து பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன, இரு நாடுகளின் உறவுகள் தொடர்பாகவும். இதை தாண்டி இன்று ஒட்டவாவிலே ஒரு ஹைஸ்கூல் வளாகத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அங்கே சில மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் பேசியிருக்கின்றார். முக்கியமாக அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கின்றார். இதை தாண்டி ஏனைய அரசியல் அமைச்சர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். ஆகவே இன்றைய டாப் ஆஃப் த அவர் பகுதியிலே நாங்கள் முதலில் சிலி நாட்டின் ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் மற்றும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருவரும் பேசிக்கொண்டார்கள். அதன் பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலும் வழங்கியிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய அறிக்கைகள் சிலவற்றை இப்பொழுது காணொலி மூலமாக பார்க்கலாம். Thank you. Thank you very much for being here tonight. What a pleasure as well. Please, have a seat. And
I am very, very happy to welcome President Gabriel Boric of Chile. An opportunity, really. We've had a few good conversations on the phone already, but it is very, very exciting to see such a strong progressive voice coming into the hemisphere with a tremendously exciting agenda. The alignment that we have on environment, on indigenous issues, on gender issues, on making sure that economic growth works for everyone, supporting the middle class. These are the things that I'm very much looking forward to working on with you. Look forward to talking not just about issues here in the hemisphere, but issues around the world as well, where strong progressive voices are incredibly important around the discussion as we see rise of authoritarianism and autocracies around the world. Having strong voices for democracies step forward is well, I'm really, really glad to be here. This is, as you said, this is my first big trip away from the region. I went to Argentina first, but this is my first long trip, and I'm really glad that it's here in Canada and with you, because I'm sure I've seen we share common principles on how the world must be ruled. And nowadays, when, as you said, authoritarianism and democracy actually is on risk in so many parts of the world, it's really important for me, for Chile and for the region, that strong and young progressive voices rise in the international agenda. And this is not only diplomatic or protocolar. I know that we have a lot of challenges that if we take seriously in our continent, we can make a difference. The world is changing even faster than we thought, and I think that the world needs countries like Canada and Chile. For example, climate change needs renewable energies, and we both are leaders in developing renewable energies. Also, the gender agenda that you've been displaying here in your country, and the feminist movement has a lot to say in that, and I'm really glad that I can say that our government is a feminist government. Also, we want to learn about your experience with your First Nations, with indigenous people. I know you've been facing hard issues here in Canada. We are too in Chile. And so I would love to talk about your experience and to share what we can learn from each other. Also, multiculturality. It's really impressive to me that your conference is in English and in French. I would love that in Chile we could talk in the various language that are talking in our country, especially the indigenous language. And I think that should be the rule in a world that sometimes takes or they don't like diversity. We have to raise our voices on diversity. So really glad to be here. Thank you very much. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே
ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 11 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். டொரண்டோவிலே காலநிலை தற்பொழுது 15 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்த்த அந்த காணொலியில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் சிலி நாட்டின் ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் இருவரும் இன்று சந்தித்து நேரடியாக ஒட்டோவாவிலே பேசியிருந்தார்கள். அதன் பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து சில கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே சில மாணவர்களை சந்தித்து அவர்களோடும் பேசியிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. கடந்த வருடம் நாங்கள் கோவிட் நோய் தொற்று காலத்தில் பலரும் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் லண்டனிலே ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வாக உலகளாவிய ரீதியில் பார்க்கப்பட்டது. சல்மான் அப்சால் 46 வயதுடைய இவருடைய குடும்பத்தினர் வீதியோரமாக நடந்து சென்ற போது இனவரி தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக வாகனத்தினால் இந்த குடும்பத்தினர் மோதப்பட்டு அதிலே 4 பலியாகியிருந்தனர். குறிப்பாக அவருடைய மகன் கூட அங்கே சென்றார். ஆனால் அவர் ஒருவர் தான் காயங்களுடன் உயிர் தப்பியிருந்தார். சல்மான் அப்சால் 46 வயது, அவருடைய மனைவி மைதா சல்மான் 44 வயது, அவருடைய மகள் 15 வயது ஜும்னா மற்றும் இவர்களோடு 74 வயதான அவர்களுடைய கிராண்ட்மா கூட தெருவோரமாக நடந்து சென்ற போது வாகனத்தால் மோதப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே 4 பலியாகியிருந்தார்கள். ஒருவர் மட்டும் காயங்களோடு உயிர் தப்பியிருந்தார். ஆகவே இந்த 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 நிகழ்வு என்பது பல ஊடகங்களில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஒரு இனவரி தாக்குதல் என்பது, அதுவும் கனடிய மண்ணிலே எல்லோருக்குமே ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அமைந்திருக்கின்ற இந்த நாட்டிலே இப்படியான ஒரு நிகழ்வு இது தனியாக லண்டன் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. கனடாவில் இதற்கு முன்பு கியூபெக்கிலே ஒரு மசூதியில் கூட தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இன்றைய இந்த நினைவு நாளிலே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இன்று NDP கட்சியின் தலைவர் ஜாக்மின் சிங் அவர்கள் இது தொடர்பாக சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். பத்திரிகையாளர்களை சந்தித்து சில விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதாவது இந்த தாக்குதலின் பின்பு கனடிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, என்ன செய்திருக்க வேண்டும், இப்படி பல கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருந்தார். குறிப்பாக பலர் இதில் இவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்று, தங்களுடைய அடையாளங்களை, அதாவது தங்களுடைய கலாச்சார அடையாளங்களை பின்பற்றி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ, அதாவது தான் இந்த நாட்டில் இருந்து வந்தவர் அல்லது என்ன மொழியை பேசுபவர் அல்லது தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாத அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது இந்த சமூகத்தால். காரணம், அனைவருக்குமே ஒரு பயம். எப்பொழுது நான் என்னை அடையாளப்படுத்தி வெளியிலே தெரிந்தால் நான் அந்த நேரத்திலே தாக்கப்பட்டு விடுவேனோ என்ற ஒரு பயம், அச்சம் காரணமாக பலரும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோமா என்று இப்படி பல விடயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அடுத்து கனேடிய விளம் பகுதியிலே NDPயின் தலைவர் ஜாக்மின் சிங் அவர்கள் இன்று கூறிய சில விவரங்களை பார்க்கலாம். Today marks the 1-year anniversary of the attack in London, an attack which was Islamophobic, which took the life of the Afzaal family. And a year later, Muslims are asking the question, what has been done to make us feel safer? And sadly, the reality is there has not been any concrete steps to tackle the very clear root causes of Islamophobia that leads to this type of violence. In this case, online hate. There is no bill that's been proposed in 1 year to tackle online hate, which we know is involved in radicalizing the attacker in this particular circumstance, as well as others.
There is no one appointed as the special representative to combat Islamophobia, nor has the government taken any steps concretely to dismantle the neo-Nazi group that was linked to this attack. Those are three specific things that could have been done amongst a host of other concrete steps that many Muslim groups have called for. So in light of that, people are really wondering, why hasn't this government taken any concrete measures to keep people safer beyond just expressing concern? The Liberal government needs to take concrete steps, and that's what I'll be asking my questions on today. Why hasn't this government taken those concrete steps? Though we know it's not a surprise, online radicalization has happened in the past. The horrific attack in Quebec City at a masjid was also an example where the attacker was radicalized. And we know that online hate is proliferating. We know that, based on the testimony of whistleblowers, that online hate is promoted in the algorithm. The Facebook whistleblower said, we benefit from divisive, corrosive, hateful messages because it creates more response. People stay on the platform longer. That is an indictment of allowing the status quo to continue. We can't let Facebook monitor itself when they promote divisive, hateful rhetoric, which can and has led to online radicalization. So a year after this horrific attack, and years after the previous attack in Quebec, it is simply wrong that the government has taken so long to put anything forward to tackle online hate. We can always start with an immediate measure of some tool for us to remove those type of messages immediately at the federal level with the powers that we have, and then work to find ways to improve that. But the fact that a year later from the attack in London and years after the Quebec City masjid killing, that this is still not something that's being tackled is inexcusable. On top of that, the neo-Nazi group that was linked with the attack could have immediately been targeted and dismantled. There's no excuse for delaying on that. So this is why I point to these concrete examples of how the Liberal government and Prime Minister Trudeau have certainly expressed concern, but haven't really done anything concretely to specifically make sure Muslim communities feel safer. And after hearing of the attack in London, so many Muslims thought, maybe I can't walk the streets with my hijab. Maybe I can't be who I am anymore. Maybe I have to hide who I am. Otherwise, I'm at risk of being attacked or even killed. That's something we can't accept in our country, and we have to make sure that we're doing something about it. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 20 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். டொரண்டோ பெரும்பாகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை நாளை மாலை வரை தொடரலாம் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. கனேடிய வலம் பகுதியிலே இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி கடந்த வருடம் இதே நாள் லண்டனிலே சல்மான் அப்சால் குடும்பத்தினர் வாகனத்தால் மோதப்பட்டு அதிலே 4 சம்பவத்திலேயே பலியாகியிருந்தனர். ஒருவர் மட்டும் காயங்களுடன் தப்பியிருந்தார். ஆகவே இது தொடர்பாக இன்று அரசாங்கத்தை பொறுத்தவரையில் என்னென்ன நடவடிக்கைகள் இதற்கு பின்னால் எடுக்கப்பட்டிருக்கின்றன, தங்களுடைய கலாச்சார அடையாளங்களை மக்கள் எவ்வாறு வருகின்ற காலத்தில் வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது வெளி மக்களுக்கு தெரிகின்ற மாதிரி இருக்கலாம் அல்லது ஒரு பயத்துடன் இருக்கிறார்களா, இப்படி பல விடயங்களை NDP கட்சியின் தலைவர் ஜாக்வின் சிங் அவர்கள் கேள்விகள் மூலம் கேட்டிருந்தார். ஆகவே வருகின்ற வாரங்கள் நாட்களில் பார்க்கலாம். இதே நேரத்தில் இன்று கூட ஒட்டோவாவிலே இது தொடர்பாக அரசாங்கத்தினால் ஒரு அறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது.
நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் இன்று ஒட்டோவாவிலே சில கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹுவாவை இந்த நிறுவனத்தின் 5G வலைப்பின்னலிலிருந்து கனடா தடை செய்வதாக சொல்லியிருந்தது. குறிப்பாக கனடாவில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் எந்த ஒரு தயாரிப்புகளையுமோ அல்லது சேவைகளையுமோ இணைக்க அனுமதிக்க கூடாது என்று இந்த அறிவித்தலில் அன்று சொல்லப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இது தொடர்பாக பல பேச்சுக்கள் ஊடகங்களில் பேசப்பட்டன. ஆகவே இன்று இது தொடர்பாகவும் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இந்த துப்பாக்கிகளை வைத்திருப்பது, அதனுடைய லைசன்ஸ் பெற்றுக்கொள்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது தொடர்பாகவும் புதிய சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது கனடிய அரசாங்கம். அந்த வகையில் அது தொடர்பாகவும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே இன்று ஒட்டோவாவிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோவிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் வழங்கிய பதில்கள் அடுத்து பார்க்கலாம். Well, I think we will work very closely with the academic sector, including post-secondary institutions who may be advancing research in conjunction with Huawei. But at the end of the day, we will continually reassess, any activity advanced by this state actor, and where appropriate, take the necessary steps to mitigate any potential risk to national security. Did you look at it when you were doing it? Did you say, hey, maybe we should, when you were doing your assessment? Well, I think the primary focus of this statement of intent, and there will be legislation forthcoming, which I'll expand on in a moment, was looking at the equipment and the technology as it related to potential threat in telecommunications, because Canadians depend on this technology for their everyday lives, but continually reassessing any activity by the state actor is something that, or by this actor I should say, I beg your pardon, is something that we'll remain vigilant about. Okay, great. Okay. Thanks, Bob. 2 quick ones for you. Yeah, sure. Zahid bill. Just trying to gauge, do you support Mrs. Zahid's bill about duty of candor with CSIS? The first thing I would say is that the service has made strides in its duty of being candid and forthright with the court since a decision that was issued by the federal court. Now I believe it was roughly a couple of years ago. And that is incredibly important work. Because we know that in order to maintain trust and confidence in our institutions, there's a need to be transparent and accountable, and the courts have made that point, and the service is working very closely with the court to ensure that we are adhering to those principles so that we can keep Canadians safe, but to do it in a way that is consistent with the Charter in a way that is transparent. And to the extent that Ms. Zahid's bill, private member's bill, is an effort to raise awareness about the importance of being transparent, about the importance of the duty of candor. I think that is something that all Canadians can rally behind. In terms of its operationalization, in terms of its details, it's just been released this morning, so we would want to dive in before passing any immediate comment. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும்
சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 25 நிமிடம். இன்று நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். வெளியிலே வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், மழை பெய்து கொண்டிருக்கிறது டொரண்டோ பெரும்பாகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்து கனடாவை பொறுத்தவரையில் இந்த மங்கி பாக்ஸ், குரங்கம்மை என்று சொல்லப்படுகிறது மங்கி பாக்ஸ், இதனுடைய தொற்று வாறு இருக்கிறது என்று பார்த்து விடலாம். இந்த நிலவரம் இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரை, பிசியை பொறுத்தவரையில் அங்கு ஒரு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. மாகாணத்தின் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வக பரிசோதனை மூலமாக இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சுகாதார அமைச்சர் ஏட்ரியன் சொல்லியிருக்கின்றார், இந்த தொற்றுக்கான ஆபத்து பொதுமக்களுக்கு மிக மிக குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி நிலவரப்படி கனடாவிலே மொத்தம் 77 உறுதி செய்யப்பட்ட மங்கி பாக்ஸ் தொற்றுகள் பதிவாகி உள்ளன. கடந்த வாரம் நாங்கள் சொல்லியிருந்தோம், கியூபெக்கில் தான் அதிகமான தொற்றுகள் இருந்தன. அதனை தாண்டி ஒன்டாரியோவை தொடர்ந்து இப்பொழுது பிசியிலே ஒரு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஜூன் மாதம் 3ஆம் தேதி தரவின்படி கூறப்பட்ட தொற்றுகளின் எண்ணிக்கை. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாணய மாற்று விகிதம். இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த வெள்ளிக்கிழமை அவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி தான் இந்தியாவை பொறுத்தவரையில் இருக்கிறது. 300 இலங்கை ரூபாவாகவும் இந்தியாவை பொறுத்தவரையில் 62.50 இந்திய ரூபாவாகவும் இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நிலவரம் அவ்வாறு பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இலங்கை 300 இலங்கை ரூபா, இந்தியா 62.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.77 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நாணய மாற்று விகிதம் பார்த்தோம். எரிபொருளின் நிலவரத்தை பார்க்கலாம். கனடாவை பொறுத்தவரையில் கடந்த வார விடுமுறையிலே எரிபொருளின் விலை உயர்வடைந்திருந்தது. சராசரியாக எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.06 கூடுதலான இடங்களில் பதிவாகி இருக்கிறது, அல்லது ஒரு உயர்ந்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடரும் நாட்களில் அல்லது வாரங்களில் கூட இதே விலையில் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிசி வான்கூவரை எடுத்தமாக இருந்தால் ஒரு லிட்டர் எரிபொருள் $2.37 விற்பனையாகி இருக்கிறது. ஆகவே கடந்த வாரத்தையோடு ஒப்பிடுகின்ற பொழுது 11% அதிகரித்திருக்கிறது. ஆகவே சராசரியாக கனடாவை பொறுத்தவரையில் கூடுதலான இடங்களில் $2.06 எரிபொருள் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க போவது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியில் ஒரு கனேடிய மற்றும் இந்திய கூட்டணி கலைஞர்களின் தயாரிப்பில் வெளிவந்த ஒரு பாடல் உண்டு. கனேடிய பாடகி சின்மயி அவர்களுடைய குரலில் தமிழகத்தின் ராஜகணபதி இணைந்து இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள். இசையமைப்பு ஸ்ரீ விஜய் அவர்கள், ஸ்ரீ பிரதர்ஸ் சார்பாக. ஆகவே இன்றைய கலையரங்கம் பார்க்கலாம். என்ன அர்ஜுன், லவ் சொல்லிட்டியா? எங்கே ப்ரோ, பாட்டும் பாடி பார்த்துட்டான், ரெஸ்பாண்ட் பண்ணுறாலே இல்லை. பாட்டா? நீயா? ஏண்டா நான் பாட்டு பாடக்கூடாதா? அப்போ இப்போ ஃபோனை போட்டு பாடு. வேணாம் ப்ரோ, இன்றைக்கு சண்டே, அவன் அங்கே நிற்பா, யாருக்கு தெரியும்? சண்டே நான் ஷாப்பிங் தான் நிற்பா. இப்போ நீ போட போடு.
கால் பண்றேன். காத்து வாக்கல கொஞ்சம் காதல் பண்ணின கால போக்கல ஒன்று எஸ்கேப் ஆனது நான் காத்து வாக்கல கொஞ்சம் காதல் பண்ணின அட பொண்ணு கோச்சுன விட்டு தூரம் போச்சுது நீ தப்பிச்சு போடா போடா நீ கொஞ்சம் தப்பிச்சு போடா வா வாடி சின்னம்மா ஒரு எஸ் சொல்லி போமா வா வாடி கண்ணம்மா என்ன கூட்டி கிட்டு போமா வாடி 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 சின்னம்மா ஒரு எஸ் சொல்லி போமா என தேடி தேடி கண்ணம்மா என்ன கூட்டி கிட்டு போமா இவன் கிறுக்கேன் 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 என்ன மயக்கும் காதல் கிறுக்கேன் தட தடன்னு பேசி கொள்ளும் ஒரு மார்க்கமான லவ் திருட என் காதலுமே ஒரு மாதிரி போகுது ப்ளீஸ் லீவ் பண்ணாதே ஆமா பெரிய காவிய காதல் இதமாய் பயமாய் கனமாய் என்னை தாக்குமே நீ சைலண்டானாலே போடா சொன்ன கேட்கவே மாட்டியா அடி சட்டன்னு பட்டுன்னு சம்மத சொல்லிட்டு பச்சை கிளி முத்து சர்றமே பாடி நெஞ்சில பச்சை குத்திட மாட்டேன் கையில தாங்குவனே பாடி அப்பன் சொத்து கொஞ்சம் கேட்டிட மாட்டேன் மண்ண மட்டும் நீ தாடி இது பிரிஞ்சா பக்கம் வாடி இல்லாட்டி விட்டு போடி நஷ்டம் எனக்கு இல்ல உனக்கு தாடி தெரியாம நம்ப தந்துட்டேன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற நான் காத்து வாக்கல ஓ காட் மறுபடியும் முதல்ல இருந்தா கால போக்கல ஒண்ணு எஸ்கேப் ஆனது வாக்கல 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 நீ யார வேணா லவ் பண்ணிக்கோ என்ன விட்டுரு தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் டிராபிக் டிக்கெட்ஸ் லேண்ட்லார்ட் டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லா ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். கலையரங்கம் பார்த்தீர்கள். உங்களுடைய கலை படைப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய யூடியூப் லிங்கை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033. கடந்த கோவிட் காலத்தில் பல கலைப்படைப்புகள் குறிப்பாக இளம் கலைஞர்களின் தயாரிப்புகள் நிறைவே வெளிவந்திருந்தன. ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கலை படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது பாடலாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், எந்த வடிவமாக இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சியில் நிச்சயமாக ஒளிபரப்பாகும். அது பற்றிய விவரங்களுடன் டொரண்டோவிலே 16 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியாரன் அவர்கள்.
டொரண்டோவை பொறுத்தவரையில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று தொடங்கியிருக்கின்ற இந்த மழை நாளை செவ்வாய்க்கிழமை மாலை வரை தொடரும் என்று கூறப்படுகிறது. 25 முதல் 50 மில்லிமீட்டர் வரையான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த இடியுடன் கூடிய மழை மற்றும் இதற்கான எச்சரிக்கை ஹாமில்டன், நயாகரா, ஹால்டன், பீல், யோக், டுரம் ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய இடங்களில் நாளை எவ்வாறு நிலவரம் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. ஆகவே கூடுதலான இடங்களில் டொரண்டோ, ஒட்டோவா, மான்ட்ரியல் இந்த பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகளை நிறையவே தென்படுகின்றன. ஆகவே நாளை மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவாக இடம்பெறுவது கனேடிய செய்திகள். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா. IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் அரியரன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஐக்கிய நாடுகள் சபையின் பணிகளில் பங்கேற்கும் கனேடிய விமானங்களை நோக்கிய சீன விமானிகளின் நடவடிக்கைகள் பொறுப்பற்றவை, ஆத்திரமூட்டுபவை என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். வடகொரியாவிற்கு எதிரான பொருளாதார தடைகளை அமுல்படுத்துவதற்காக பசிபிக் பெருங்கடலில் பலதரப்பு ஐக்கிய நாடுகள் பணியில் ஈடுபட்டிருந்த கனேடிய விமானங்கள் மீதான சீனாவின் நடவடிக்கைகளை ட்ரூடோ இன்று கண்டித்தார். சீன விமானங்கள் பல சந்தர்ப்பங்களில் சர்வதேச பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை எனவும் கனேடியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவும் கனேடிய ராணுவம் கடந்த வாரம் குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் வடகொரியாவின் பொருளாதார தடைகளை முறியடிப்பதை கண்காணித்து வரும் வான் ரோந்துகள் குறித்து கனடாவை சீனா எச்சரித்துள்ளது. இந்த ஆத்திரமூட்டலின் கடுமையான விளைவுகள் குறித்து சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் இன்று கனடாவை எச்சரித்தது. மணிட்டோபாவில் சாக்கிங் முதல்குடி தேசத்தில் முன்னெடுக்கப்படும் தேடுதலில் 190 சாத்தியமான கல்லறைகள் அடையாளம் காணப்பட்டன.
முதல் குடி தேசத்தின் ஒரு பகுதியில் 137 சாத்தியமான கல்லறைகளும் மற்றுமோர் பகுதியில் 53 சாத்தியமான கல்லறைகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக சாக்கிங் முதல் குடி தேசத்தின் தலைவர் இன்று உறுதிப்படுத்தினார். இவை வதிவிட பாடசாலை மாணவர்களின் கல்லறைகளாக இருக்கலாம் என்பதை தீர்மானிக்கும் பணிகள் தொடர்கின்றன. இந்த வதிவிட பாடசாலை 1905ஆம் ஆண்டு கட்டப்பட்டு கத்தோலிக்க திருச்சபையால் வழிநடத்தப்பட்டது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கடந்த வாரம் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சாக்கிங் முதல் குடி தேசத்தில் இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. முதலாவது மங்கிபாக்ஸ் தொற்று பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இன்று பதிவானது. மாகாணத்தின் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வக பரிசோதனை மூலம் இந்த தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த தொற்றுக்கான ஆபத்து பொதுமக்களுக்கு மிக குறைவாக உள்ளதாக சுகாதார அமைச்சர் ஆண்ட்ரியன் டெக்ஸ் வலியுறுத்தினார். ஜூன் 3ஆம் தேதி நிலவரப்படி கனடாவில் 77 உறுதிப்படுத்தப்பட்ட மங்கிபாக்ஸ் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கனடா முழுவதும் கடந்த வார விடுமுறையில் அதிகரித்த எரிபொருள் விலை எதிர்வரும் வாரங்களில் தொடரும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். தேசிய ரீதியில் சராசரி எரிபொருளின் விலை நேற்று ஒரு லிட்டருக்கு $2.06 உயர்ந்தது. இது ஒரு வாரத்திற்கு முன்னர் இருந்ததை விட 11% அதிகமாகும். நேற்று வென்கூவரில் ஒரு லிட்டர் எரிபொருள் $2.37 விற்பனையானது. பலத்த இடியுடன் கூடிய மழை குறித்த சிறப்பு வானிலை எச்சரிக்கையொன்றை டொரண்டோ பெரும்பாகத்திற்கும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் சுற்றுச்சூழல் கனடா இன்று வெளியிட்டுள்ளது. இன்று இரவு பெய்ய தொடங்கும் மழை குறைந்தது நாளை மாலை வரை தொடரும் என இந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 25 முதல் 50 மில்லிமீட்டர் வரை மழை எதிர்பார்க்கப்படுவதாகவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பகுதிகளில் இன்னும் அதிகமாக மழை பெய்யலாம் எனவும் எதிர்கூறப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு வானிலை எச்சரிக்கையின் கீழ் ஹாமில்டன், நயாகரா, ஹால்டன், பீல், யோக், டுராம் பிராந்தியங்களும் அடங்குகின்றன. துப்பாக்கி போதைப்பொருள் குறித்த விசாரணையில் 2 தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை யோக் பிராந்திய காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். பிபி நகரை சேர்ந்த 23 வயதான அஜய் சென் பிரேமச்சந்திரன், மாக்கம் நகரை சேர்ந்த 24 வயதான கமிஷா கமலநாதன் ஆகியோர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர். மாக்கம் குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தரித்து நின்ற வாகனம் குறித்த விசாரணையில் துப்பாக்கிகளையும் போதைப் பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மே மாதம் 30ஆம் தேதி இரவு 10:40 அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து மாக்கம் நகர இல்லம் ஒன்றில் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன். குட் ஈவினிங் கனடா. 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாத நிறைவோடு நாங்கள் 2வது வருடத்தை பூர்த்தி செய்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் மற்றும் கலைப்படைப்புகளை வழங்குகின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எங்களுடைய இந்த 2வது வருட அனிவர்சரி கொண்டாட்டம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி நடைபெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு கலைஞர்கள், விளம்பரதாரர்கள் இவர்களை கௌரவிக்கும் முகமாக தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை எமது சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களை தெரியப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். IPTV, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் ஆகிய தளங்களில் எமது நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அத்தோடு எங்களுடைய
GEC தமிழ் ஆப் எந்த நேரமுமே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS ஆகிய தளங்களில் இரண்டிலுமே டவுன்லோட் செய்து நீங்கள் எந்த நேரத்திலும் மோடு இணைந்திருக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். குட் நைட்.